10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் அலகு பயிற்சி 6இல் 5வது கணக்கு பார்க்கிறோம். 80 மீட்டர் உயரமுள்ள மரத்தின் உச்சியில் ஒரு பறவை இருக்கிறது. தரையில் உள்ள ஒரு புள்ளியில் இருந்து பறவையின் ஏற்ற கோணம் 45 டிகிரி. பறவை ஒரே உயரத்தில் கிடைமட்டத்தில் பறந்து செல்கிறது. 2 வினாடிகள் கழித்து அதே புள்ளியில் இருந்து பறவையின் ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் பறவை பறக்கும் வேகத்தினை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. நிபந்தனையை வச்சு வரைபடம் வரைஞ்சுக்கலாம். 80 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரம். இதனுடைய உயரம் எவ்வளோன்னு இருக்கு? 80 மீட்டர். தரையில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளி ஒன்று கொடுத்துக்கிறோம். இந்த புள்ளியில இருந்து பறவையின் ஏற்ற கோணமானது 45 டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த கோணமானது 45 டிகிரியை கொடுத்துடலாம். ஒரே உயரத்தில் கிடைமட்டத்தில் பறந்து செல்வதா பறவை கொடுத்துருக்குது. 2 நிமிடம் கழித்து அதன் ஏற்ற கோணமானது 30 டிகிரி. அப்போ மற்றொரு தொலைவு ஒரு குறிப்பிட்ட தூரம் பறவையானது பறந்து செல்லுது. இந்த இடத்துல அதனுடைய ஏற்ற கோணமானது அந்த நிலையில பறவையோட ஏற்ற கோணமானது 30 டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது. 30 டிகிரி குறிச்சுக்கிறோம். கணக்கிட வேண்டியது பறவை பறக்கும் வேகம். பறந்து சென்ற தொலைவானது 2 வினாடிகள் என கொடுக்கப்பட்டுள்ளது. 2 வினாடிகள். இதை ஜாயின் பண்ணிக்கலாம். உச்சி புள்ளியையும் அடிப்பகுதியையும் இணைச்சிக்கலாம். இந்த தொலைவு 80 மீட்டர்னா இந்த தொலைவு எவ்வளோதான் இருக்கும்? 80 மீட்டர்னு தான் இருக்கும். ஏது நேம் கொடுத்துக்கலாம். ஏபிசி டி மற்றும் ஈன்னு நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கணக்கிட வேண்டியது வேகத்தை கணக்கிடணும். 2 வினாடிகள் கடந்து செல்வதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. தொலைவு பி மற்றும் சி இது தொலைவாக இருக்கும். தொலைவு என்னன்னு தெரியாது. தொலைவுக்கு உண்டான நிபந்தனை என்னது? வேகம் பெருக்கல் நேரம் எஸ் இன்ட்டு டி. அதே போல் இங்கேயும் டி ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டி. இதில் டீயோட மதிப்பு 2 வினாடிகள் கடந்து செல்லுதுன்னு கொடுத்துருக்குறாங்க. டீக்கு பதிலாக 2ன்னு கொடுத்துட்டோம்னா 2 எஸ்ன்னு இந்த மதிப்பு இருக்கும். இந்த நிபந்தனையை வச்சு நம்ம தேவையான மதிப்பை கணக்கிடலாம். அதாவது வேகம் எஸ் என்னான்னு கணக்கிடணும். செங்கோண முக்கோணம் எடுத்துக்கலாம். முதல்ல செங்கோண முக்கோணம் ஏபிசி எடுத்துக்கலாம். முக்கோணம் வரைபடத்தில் இருந்து முக்கோணம் ஏபிசியில் tan 45 டிகிரி. tan 45 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கமானது ஏசி பை அடுத்துள்ள பக்கமானது பிசின்னு இருக்கு. 45 டிகிரிக்கு மதிப்பு 1. ஏசி என்பது 80 மீட்டர். பிசி என்பது தெரியாது. பிசி அப்படிங்கிறது என்னது? டி ஈக்குவல் டு எஸ் இன்டூ டி வேகம் பெருக்கல் நேரம். அப்போ எஸ்டி அப்படிங்கிறத அப்படியே கொடுத்துக்கலாம். 1 பெருக்கல் எஸ்டி ஈக்குவல் டு 80. இந்த மதிப்பு மட்டும்தான் தெரியுது. எஸ் மட்டும்தான் நம்ம கணக்கிட வேண்டியது. இதே போல் மற்றொரு செங்கோண முக்கோணம் எடுக்கலாம். முக்கோணம் அதுக்கு என்ன நேம் இருக்குது? பிடிஇயில் உள்ள ஏற்ற கோணமானது 30 டிகிரி. அப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிஇ பை அடுத்துள்ள பக்கமானது பிடிஇ. அடுத்துள்ள பக்கமானது பிடிஇ அப்படிங்கிற செங்கோண முக்கோணில் பிஇ தான் அடுத்துள்ள பக்கமாக இருக்குது. tan 30 டிகிரியின் மதிப்பு 1/√3. டிஇ அப்படியே எழுதிக்கிறோம். பிஇ என்பதை எப்படி எந்த பகுதியாக பிரிச்சுக்கலாம்? பிசி ப்ளஸ் சிஇன்னு கொடுத்துடலாம். 1/√3. டிஇ என்பதின் மதிப்பு 80 மீட்டர். பிசி என்பது எஸ்டி ப்ளஸ் சிஇ என்பது டியோட மதிப்பு 2எஸ்ன்னு கொடுத்துருக்குறோம். குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எஸ்டியோட மதிப்பு முதல் சமன்பாட்டில் நம்ம எழுதியிருக்கிறோம். அதை பிரதியிட்டுக்கலாம். 1/√3 ஈக்குவல் டு 80/80 ப்ளஸ் 2s. 1 பெருக்கல் 2s அப்படிங்கிறப்ப 80 ப்ளஸ் 2s ஈக்குவல் டு 80√3ன்னு வருது. 2s ஈக்குவல் டு 80√3 ப்ளஸ் 80 வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் 80. 2s ஈக்குவல் டு 80 பொதுவாக வழியில் எடுக்கிறப்ப √3 மைனஸ் 1. 2s ஈக்குவல் டு 80. √3 மதிப்பு 1.732 மைனஸ் 1. 2s ஈக்குவல் டு 80 பெருக்கல் 2ஐயும் கழிச்சுக்கிட்டோம்னா மதிப்பு 0.732. எஸ்ஸோட மதிப்பு வேணுங்கிறப்ப 80 பெருக்கல் 0.732. பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2ஆனது வலது பக்கம் வரப்போ வகுத்தல் ஆகிடும். 1 2 2 4 2 8 0 40. எஸ் ஈக்குவல் டு 40 பெருக்கல் 0.732. 2 மதிப்புகளையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 0வால் பெருக்கிறப்ப 4 பெருக்கல் 0.4 பெருக்கல் 10ஆல் பெருக்கிறப்ப ஒரு நம்பர் முன்னாடி தள்ளி போயிடுச்சுன்னா 7.32ன்னு வந்துடும். ஸோ எஸ் ஈக்குவல் டு 4 2 8 முன்னாங்கு 12 மீதி 1 4 28 1 29 மீட்டர் பர் வினாடின்னு கிடைக்கும் எஸ்ஸின் மதிப்பு. தேர்ஃபோர் பறவை பறக்கும் வேகத்தினை காண்க. பறவை பறக்கும்
வேகம் 29.28 மீட்டர் பர் வினாடி ஆகும்.